மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்குவோம். அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திராக இருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த உபவாச காலங்களை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற செலுத்துகின்றோம். இந்த நாட்களிலும் நாங்கள் உம்முடைய திருவார்த்தைகளை அதிகமாய் கேட்கவும் சிந்திக்கவும் அதன் மூலமாய் நீர் அருளுகின்ற ரட்சிப்பின் வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் கிருபைத்தார். இந்த நாளிலும் உடைய திருவார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டுமாய் மீட்பு பாதமடைந்து வேண்டி கேட்கிறோம் பிதாவின். ஆமென். இந்த உபவாச நாட்களிலே நாம் இன்றைய தினத்திற்காக எடுத்துக்கொண்ட திருமறை வசனம் அது ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6-7 வசனங்களை உங்கள் முன் வைக்கின்றேன்.
ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6-7. உங்கள் செய்கைகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல். உங்கள் செய்கைகளை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கின்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உபவாச காலங்களிலே என்னுடைய வாழ்விலே என்ன தடைகள் இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையிலே என்ன தவறுகள் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற மக்களாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே நாம் செய்கின்ற காரியங்கள் தோல்வியிலே முடிகின்ற போதும், அல்லது நாம் வியாதி படுக்கையிலே விழுகின்ற பொழுதும், நாம் கேட்டது நிறைவேறாத பொழுதும் நாம் ஆண்டவரை குறை சொல்லுகின்ற மக்களாய் மாறி, நான் எவ்வளவாய் ஜெபம் செய்தேன், நாம் உபவாசித்து ஆண்டவரிடத்திலே நான் கேட்டேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யவில்லை, ஏன் என்னுடைய குரலை ஆண்டவர் கேட்கவில்லை என்று நாம் ஒருவரை நினைத்து பார்க்க. ஆனால் நம்மை நாம் சிந்தித்து பார்க்கின்ற மக்கள், ஏன் இந்த குறை, ஏன் இந்த தடை, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் தடைகள் ஏற்படுகின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற குறைகளை நாம் அறிந்து கொள்கின்ற மக்களாயிருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற தவறுகள், பாவங்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அதை விட்டுவிடுகின்ற மக்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது ஜெபியுங்கள், உபவாசியுங்கள் என்று மட்டும் அவன் சொல்லவில்லை, சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் ஜெபிப்பது மட்டுமல்ல, உபவாசிப்பது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து என்ன பிரச்சனை இருக்கின்றது, என்ன தவறுகள் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்ற மக்களாய், அதை விட்டுவிட ஆயத்தப்படுகின்ற மக்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அங்கே அநேக தோல்விகள் அவனுக்கு ஏற்படுகின்றது. அவன் செய்கின்ற காரியங்கள் தோல்வியிலே முடிகின்றது. அவன் நினைக்கின்றான், ஏன் இந்த தோல்விகள், ஏன் இந்த தோல்வி நமக்கு ஏற்படுகின்றது என்பதை அவன் சீர்தூக்கி பார்க்கின்ற போது அவனுடைய நாட்டில் இருக்கின்ற அந்நிய சிலைகள், தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்துகின்ற மனிதனாய், எல்லாவற்றையும் உடைத்து எரிகின்ற மனிதனாய் அங்கே இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 4 வசனத்திலே வாசிக்கின்றோம். நாட்டிலே இருக்கின்ற எல்லா சிலைகளையும் அவன் உடைத்து அவன் அப்புறப்படுத்திய போது அவன் வெற்றியுள்ள வாழ்வை பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்விகள் ஏற்படுகின்ற பொழுது, நாம் கேட்டது நிறைவேறாத பொழுது என்ன தவறுகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள், முரட்டாட்டமான எண்ணங்கள் இவைகளை நாம் விட்டு ஆண்டவரிடத்தை நாம் அடைக்கலம் புகுகின்ற மக்களாய், ஆண்டவரிடத்தை நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கின்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது அங்கே கப்பலிலே செல்லுகின்ற பொழுது அங்கே புயல் அடிக்கின்றது, கப்பல் தடுமாறுகின்றது. அங்கே எல்லோரும் சொல்லுகின்றார்கள், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சோதனை? நம்முடையக்குள்ளே யாரோ ஒருவர் தவறு செய்திருக்கின்றார். நமக்குள்ளே யார் தவறு செய்தது என்பதை அறிந்து கொள்ள அவர்கள் முற்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். யார் நிமித்தம் இந்த ஆபத்து ஏற்பட்டது என்று அறியும்படி சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று சொன்னார். யாருடைய நிமித்தமாக இந்த ஆபத்துக்கள் நமக்கு வருகின்றன, அவர்கள் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து அதை சீர்படுத்துகின்ற மக்களாய் அவர்கள் மாறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து கொள்கின்ற மக்களாய் இந்த உபவாச காலங்களிலே
நம்மை திரும்பி பார்க்கின்ற மக்களாய், நம்முடைய உள்ளத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற மக்களாய், என்ன தவறுகள் இருக்கின்றதோ, என்ன பாவங்கள் இருக்கின்றதோ அதை நாம் அறிக்கை செய்து ஆண்டவரத்திலே விட்டுவிடுகின்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது சொல்லுகின்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 38, 17, 18 வசனங்களிலே, என் வருத்தம் நாள் முழுவதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிடுகிறேன். என் வருத்தம் நாள் முழுவதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிடுகிறேன். தன்னை முற்றிலுமாய் அவன் உணர்ந்து கொள்கின்றவனாய், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தவறுகளை அவன் அறிந்து கொண்டவனாய், அதற்காக அவன் வருந்துகின்றவனாய், ஆண்டவரத்தை அதை விட்டுவிடுகின்ற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்வை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். போல நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் வாழுகின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தானியேலின் புஸ்தகம் 1:8 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, அங்கே தானியேல் அங்கே அரண்மனையிலே இருந்தாலும் அங்கே நேபுகாத்நேச்சாருடைய அந்த தீமைகள் அவனை அண்டாமல் அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான் என்று நாம் இந்த உலக வாழ்க்கையிலே அநேக தீமைகள் இருக்கின்றது, பாவங்கள் இருக்கின்றது. ஆனால் இவற்றிலிருந்து நாம் நம்மை விலக்கி பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்கின்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மீனானது தண்ணீரிலே இருந்தாலும் அதன் தண்ணீரினுடைய உப்பானது மீனுடைய உடலுக்குள் அது புகுவது இல்லை, அதை தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. தாமரை இலை தண்ணீரிலே இருந்தாலும் அந்த தண்ணீர் அந்த இலையிலே ஒட்டாமல் வாழுகின்ற ஒரு வாழ்வை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையிலே பாவத்தின் மத்தியிலே தீமைகளின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் இந்த பாவங்கள் தீமைகள் நம்மை அண்டாமல் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகின்ற மக்களாய், நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளுகின்ற மக்களாய் வாழுகின்ற போது ஆண்டவர் நிலையான வாழ்வை நமக்கு கொடுக்கின்றவராய், உண்மையான சமாதானத்தை சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். பரிசுத்தமாய் வாழ்வது என்பது நாமும் ஆண்டவரும் இணைந்து பெற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை. ஒருவேளை நாம் மட்டும் பரிசுத்தமாய் வாழ முடியாது, ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் நம்மோடு இணைகின்ற போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஆகவே இந்த உபவாச நாட்களிலே நம்மை நாம் ஆண்டவரத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று நம்மை நாம் ஒப்படைக்கின்ற போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி உண்மையான பரிசுத்த வாழ்வை, நிலையான நீதியுள்ள வாழ்வை நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அத்தகைய உண்மையான வாழ்வை இந்த உபவாச நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை தருவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து, இந்த உபவாச நாட்களிலும் நாங்கள் உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க கிருபை தருகின்ற இந்த பாவமான உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது இந்த பாவத்திலிருந்து நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொள்ளத்தக்கதாக, நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக வாழ உம்முடைய திருவார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக கிருபை தாரும். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை அதிகமாய் கேட்கவும், அதன் மூலமாய் இந்த உலக வாழ்வியை நாங்கள் பரிசுத்தமாய் வாழுகின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ளும் கிருபை தாரும். எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கின்றோம். நிறைய ஏற்றுக்கொள்ளும் வேண்டது மேற்பல் பாதமடைந்து வேண்டி கேட்டுக்கொள்வோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் இந்த உபவாச காலங்களோடும் வருங்காலங்களோடும் இருந்து காத்துக்கொள்வதாக. ஆமேன்.